பூமி முத்தழகு 2 பேருமே சேர்ந்து ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே இந்த மாடல் ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அழகாக போய் போட்டு வராங்க. சூப்பராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லிகிட்டே இருக்காரு. நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ்ஸு? அழகாக இருக்க, ஹீரோயின் மாதிரி இருக்க, செம்மத்தியாக இருக்குது உனக்கு, நான் எதிர்பார்த்ததை விட இந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே கதவை தட்டுறாங்க. ஐயோ யாரோ வந்திருக்காங்க. என்னங்க நான் போயிட்டு பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் மாடல் ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. சரின்னு அப்படியே போயிட்டாங்க பாத்ரூம்குள்ளே. அங்கே அந்த அமுதன் ஸ்வேதா 2 பேருமே வராங்க. கேக் எடுத்துகிட்டு வராங்க. கேக் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி கல்யாண நாள், அதனால் கேக்கு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கேக்கா? நான் பாத்ரூமில் இருக்கேன், நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நீங்களே கேக் கட் பண்ணிக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. கேக் கட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன 2 பேருமே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. போயிட்டாங்க. என்னங்க உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. எனக்கா கிஃப்ட்டா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. இந்தாங்க அந்த செயின் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செயின் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. என்ன இது உள்ளே என்ன பிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காரு. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அமுதன் ஸ்வேதா 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி நமக்கும் ஃபஸ்ட் நைட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறாரு. வாங்க ஃபஸ்ட்டு நாம் அதை போய் கொண்டாடலாம், அதுக்கப்புறம் இங்கே வரலாம். சும்மா எப்போ பார்த்தாலும் அண்ணங்கிட்டே போகணும், அன்னிக்கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு இருக்காதிங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. தானம் கற்பகம் 2 பேருமே. இங்கே பாரு கற்பகம், இவங்க 2 பேருமே சேர்ந்து என் குழந்தைய கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களை நான் எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாரு, அமைதியாக இருந்த எல்லாத்தையும் நான் சாதிக்க போகிறேன். இவங்க இனிமேல் என்கிட்ட மாட்டினாங்க, நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே சொல்கிறாங்க. அங்கேருந்து சமையல் ரூமில் போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? நாங்கள் ஏதாவது பேசினா ஒட்டு கேட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரெஜினா 2 பேருமே சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு தானே சொல்கிறாங்க. சரி போயிட்டு எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தானம் போகிறாங்க. போயிட்டு காஃபி போடுறாங்க. என்ன காஃபியா கேட்குறீங்க? இருங்க பேதி மருந்து உங்களுக்கு கலக்கிறேன். சரி இப்போதைக்கு அது கிடைக்காது, நான் சோட்டா மாவை கலக்கிறேன். அப்படியே பாத்ரூம் வீட்டுக்கும் அப்படியே போங்க, அப்போ தான் உங்களுக்குலாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா மாவை கலந்து கொடுக்குறாங்க. என்ன ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அதுவாம்மா அது வந்து நாட்டுப்பால், அதனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தானம். ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்க்குறாங்க. தானம் இனிமேல் அந்த சமையல் ரூமில் அங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பூமியோட பெரியம்மா. ஆமாம் அங்கேயே தங்கிக்கோ, அங்கே தான் முத்தழகும் இருந்தாங்க, நல்ல ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரெஜினா 2 பேருமே சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, நீங்கள் பேசாதீங்க சரியா? கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக மாட்டுவீங்க, அதுக்கப்புறம் முத்தழகு தான் இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி முத்தழகுக்கும் பூமிக்கும் கல்யாண நாள், அதனால் அந்த முருகன் கோயிலில் தாலி வந்து மாற்ற சொல்லியிருக்கேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கும், 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நீ வீட்டை விட்டு போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அஞ்சலி ரெஜினா 2 பேருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் தாலி மாற்றிக்கவே கூடாது, எப்படியாவது அதை தடுக்கணுமா, அவங்கள விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ என்கிட்ட சொல்லிட்டல, கண்டிப்பாக அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. சீக்கிரமாக பண்ணுமா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? இனிமேல் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன பண்ணுறேன்னு பாரு. இப்போ தான் நான் சோட்டா மாவை கலந்துருக்கேன், அடுத்தது ஒன்றா பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஓடணும். என் குழந்தையா கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி வச்சுருக்கீங்க. இனிமேல் சமைக்கிற சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நரகத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானம் பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. அஞ்சலி ரெஜினா கிட்ட சொல்கிறாங்க, அந்த தயாக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக எல்லாத்தையும் தடுக்க சொல்லுமா அப்படின்னு.